நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது தேங்காயும் வாழைப்பழமும் என்ற செய்தி. அந்த தேங்காயும் வாழைப்பழமும் எப்படி மனிதனுக்குள்ள ஒத்துப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். இயற்கையில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா புல் பூண்டு தலைகள் சாப்பிடுது. பன்றி மற்ற மிருகங்கள், ஒரு சில மிருகங்கள் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கிறத சாப்பிடுது. பறவைகள் வந்து தானியங்களை மட்டும் சாப்பிடுது. அப்போ மனிதன் அனைத்தையும் சாப்பிட்டாலும் அவனுக்கான உணவாக எதுவாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டதனுடைய விளைவாக அதில் தேங்காயும் வாழைப்பழமும் ஒற்றை கிளையில் போகக்கூடிய உணவு. தேங்காய், வாழை, பேரிச்சை, பனை, பப்பாளி வகைகளை பிரிக்கிறார்கள். அதில் தேங்காய் எப்படி மனிதனுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தேங்காய்க்கும் முக்கன்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு முக்கன்னு சொல்லுவாங்க. இந்த கண் நெற்றிக்கண்ணோடு சேர்த்து நமக்கு 3 கண் இருக்குது. அதே போல் தேங்காயும் 3/4 பாகம் தண்ணி, உடம்புலையும் 3/4 பாகம் தண்ணி, பூமியிலும் 3/4 பாகம் தண்ணீர். தேங்காய்க்கும் 10 மாதம், மனிதனுக்கும் 10 மாதம். எல்லா விஷயங்களும் உடம்போட ஒத்து போகுது. அதோட பார்த்தீங்கன்னா தேங்காயை மற்ற எந்த உயிரினமும் ஓடு வேறாக பருப்பு வேறாக பிரித்து எடுக்கவே முடியாது, மனிதனை தவிர. அப்போது நாம் அதிக அளவில் தேங்காய் உட்கொள்கிறோம், தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். நாங்கள் பார்த்த வகையில் ஒரு நேரம் மட்டும், ஒரு காலை நேரம் மட்டும் தேங்காய், வாழைப்பழம், 2 பேரிச்சம்பழம் அல்லது பனங்கருப்பட்டியோடு சேர்த்து தேங்காயும் சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட உடல் தொந்தரவுகளையும் உள்ள தொந்தரவுகளையும் அது மாற்றுது என்பது நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடைய வாழ்வுக்கு பயன்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் என்பது நாம் அது உருவாக்கக்கூடிய பழம் வாழைப்பழம். எளிதில் ஜீரணிக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை வந்து மாற்றி காரத்தன்மையாக மாற்றுவதற்காக வேண்டி இயற்கையை உருவாக்கியிருக்கு. அப்போது நம் இறை வழிபாட்டில் கூட தேங்காயும் வாழைப்பழமும் வச்சு நம்ம இறை வழிபாடு செய்கிறோம். ஆண்டவன் சொல்லுவோம். அப்போது இதுக்கு முன்னே ஆண்டவர்கள் எல்லாமே இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் அதிகமான உணவுகள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நோயில்லாமல் பாதுகாத்திருக்காங்க. அது குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய முருகன் வந்து அழகானவன் சொல்லுவாங்க. அந்த அழகானவன் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் வாழைப்பழமும் தான் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்போது நமக்கும் உள்ள இந்த உடலுக்குள்ளே பூஜை பண்ணணும், இந்த இறைத்தன்மையை கொண்டு வரணும், மனிதனும் இறைவனாகலாம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக இந்த உடலும் இறைத்தன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஒரு நேரம் தேங்காயும் வாழைப்பழத்தையும் எடுத்து நோயின்றி வாழ்வோமாக.